சாப்பிடுவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். பவானி, மாமா சொன்னதை மனசுல வச்சுக்காத. நீ சாதத்தை போடுறீ. அவளுக்கு இந்தா. பரவாயில்லையே, மல்லிப்பூ மாதிரி சோறு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. பவானி, பரவாயில்லையேடி. சோறு குழைவும் இல்ல, கெட்டியாவும் இல்லையே. இது முதல்ல சோறாவே இல்ல. ரசம் எப்படி இருக்குதுன்னு பாப்போம். காரம் மனமெல்லாம் பொழக்குது. உள்ளத சொல்லவா? உங்க அம்மாவுக்கு அப்புறம் ரசம் வைக்கிறது இந்த வீட்டுல இவதான். அப்ப எனக்கு கொஞ்சம் ஊத்துறீ. அப்பளம் எப்படி இருக்கு மாமா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா உடைச்சு சாப்பிட முடியாது. கிழிச்சு தான் சாப்பிடணும். கிழிச்சும் சாப்பிட முடியாது. நறுக்கி தான் சாப்பிடணும். லீலா, கத்திரிக்கோல் எடுத்துட்டு வா. நறுக்கியாச்சும் சாப்பிடுவோம். பாருங்கப்பா இந்த மாமாவை. ஏய் பவானி, நீ கவலைப்படாத. மாமா சும்மா உன்னை கேலி பண்றாரு. இந்த மாதிரி சமைக்க யாரால முடியும்? அதானே, நம்ம பவானியால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்டா சமைக்க முடியும். ஆமா, அதுக்காக நான் பவானிக்கு 100 ரூபாய் பறிச்சு கொடுக்க போறேன்.